மண்ணுக்குள்ள கிடக்குறாங்க என் பையன் மண்ணுக்குள்ள கிடக்குறாங்க. என்னால பார்க்க முடியலைங்க. எங்க போய் நான் கேட்பேங்க? சொல்லுங்க பாக்கலாம். எங்க போய் நான் கேட்பேங்க? எனக்கு யாரும் இல்லைங்க. அனாதையா நிக்கிறேங்க. அனாதையா நிக்கிறேன். ஒரு பையன் தான், ஒரு பையன் இருக்கு, அதுவும் இல்லைங்களே. அனாதையா நிக்கிறேங்க. பிரபல யூடியூபரான ராகுல் டிக்கி பைக்கில் அதிவேகமாக சென்றபோது சாலை தடுப்பு சுவரில் மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். ஏற்கனவே திருமணமாகி மனமுறிவு ஏற்பட்ட ராகுலோடு இன்ஸ்டாகிராமில் ஏற்பட்ட பழக்கத்தால் இருவரும் மதம் கடந்து இரு வீட்டாரின் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டதாக ராகுலின் மனைவி தேவிகா ஸ்ரீ தெரிவித்துள்ளார். ராகுல் என்னோட இன்ஸ்டா ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தோம்னா, ஆனா வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எங்களை மாதிரி யாராலையும் வாழ முடியாது. மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு வீட்டுல மறைக்க சொன்னாங்க. சரி போ, கல்யாணமே பண்ணிட்டோம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்தேன். நான் எங்க மாமியார் 1 வருஷம் அங்க இருக்கும்போது, அதுக்கடுத்து வேண்டாம் நீங்க வேற பக்கம் போயிருங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கூட்டிட்டு தானே போனேன். 1 வருஷம் 3 மாசம் எங்க மாமியார் வீட்டுல வாழ்ந்திருக்கேன் நானு. 3 மாசம் அளவுல இங்க லாஸ்ட் 3 மாசம் வளையக்கரை வீதி, ஈரோடு வளையக்கரை வீதியில தான் நான் இருந்தேன். ராகுல் மதுபோதையில் இருந்ததாகவும் அவர் மது பழக்கத்திற்கு அடிமையாக காரணமே ராகுலின் தாயார்தான் என ராகுலின் மனைவி குற்றம் சாட்டினார். இந்த குடிப்பழக்கத்துக்கு எப்படி அடிமையானார்னா, என் மாமியார் கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் சம்பாரிச்சுட்டு வந்தாருன்னா, உனக்கு உடம்பு சலுப்பா இருக்கான்னு சரி கேட்கும் போதெல்லாம், சரி ராகுல் வாங்கிக்கோ, சரி குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து காசு கொடுத்து வீட்லயே வாங்கிட்டு குடிக்க வச்சு பழகினதுதான் இந்த பழக்கம். அது ரொம்ப காலப்போக்கில் அதிகமாயிருச்சு. இதற்கு மறுப்பு தெரிவித்த ராகுலின் தாயார், ராகுலுக்கு மது பழக்கமே கிடையாது என்றும் ரீல்ஸ் செய்வதற்காக பாட்டில் வைத்து நடித்ததாகவும் தெரிவித்துள்ளார். பையனுக்கு மது பழக்கம்லாம் எதுவுமே கிடையாது. எந்த பழக்கமும் கிடையாது. அவன் ரீல்ஸுக்காக பாட்டில் வச்சு நடிச்சிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். நானே கேட்டேன். அவனுக்கு பயம், அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அவனுக்கு பயம், அவனுக்கு பிடிக்காது. ராகுல் இறப்பிற்கு முழுக்க முழுக்க ராகுலின் தாயார்தான் காரணம் என ராகுலின் மனைவி தேவிகா ஸ்ரீ பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், மா இது லைஃப்ல செட் ஆகாதுமா, இப்படி குடிச்சு பழகாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அப்ப நான் பழகிறேன்னு முத சண்டை என் மாமியாருக்கு எனக்கு இதனாலதான் வந்துச்சு. ஒரு கட்டத்துல இது ரொம்ப அதிகமாகுச்சு. என் மாமியார் வீட்டுல இருக்கும்போது ரொம்ப அதிகமாச்சு. என் மாமியாரையும் மீறி கேள்வி கேட்கும் போது அவங்களையும் போட்டு சித்திரவதை பண்ணாரு, என்னையும் அடிச்சாரு. அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்தேன்னா, ஒரு கட்டத்துல போ சொல்லவும் தான் நான் இங்க வந்தேன். அது இப்போ இருக்க அதிகமாகி ரொம்ப ப்ரெஷர் ஆக ஆரம்பிச்சு, ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதற்கு பதிலளித்த ராகுலின் தாயார், 3 மாதமாக ராகுல் தனது மனைவியோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனி குடித்தனம் இருந்ததாகவும், அப்போது ராகுலின் மாமியார் தேவிகா ஸ்ரீயை கவுந்தபாடிக்கு அழைத்து சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் தேவிகா ஸ்ரீயை அழைத்து வர ராகுல் ஆத்திரத்தோடு பைக்கில் அதிவேகமாக சென்றதால் விபத்தில் சிக்கி இறந்துவிட்டதாக ராகுலின் தாயார் தெரிவித்துள்ளார். இவங்க அம்மா கூட்டிட்டு போறதை பார்த்துட்டு தான், வேகத்தை பார்த்துட்டு இவங்களை தாண்டி அந்த ஸ்பீட்ல போயிருக்கிறான். இவங்களை இருக்கிறத கூட பார்க்காம இவங்க ஃபோன் பண்ணி இந்த ஸ்பீடில் இப்படி போயிட்டுருக்குறான் அப்படின்னு, இந்த போயிட்டுருக்கிறான்னு சொல்லி இவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்க என்கிட்ட இங்கே பேசிகிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே பாப்பா லைனில் வரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுகிறாரு. பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ராகுலுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாமா அப்படின்னு. என்னப்பா பண்ணுறது அப்படின்னு மணி சொல்லும் போது, என்னங்க மணி 11:30 சொல்லும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா. இவங்க தாங்க ஃபோன் பண்ணி அதுவும் சொல்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு இவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இவங்களே ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு எப்படிங்க இல்லாமல் போயிடுவான் சொல்லுங்கள். இவங்க போகிறாங்கன்னு தானே அவன் வேகத்தில் போனான். இப்போ யாருனாலங்க செத்தா நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். என் பையன் நான் கொல்லுனாங்க, தரையில் படாமல் வளர்த்தேங்க. இன்றைக்கி அவன் தரையில் கிடக்குறாங்க, மண்ணில் கிடக்குறாங்க. என் பையன் எப்படி இருப்பான் தெரியுங்களா? ராஜா விட்டு கட்டுக்குட்டி மாதிரி இருப்பாங்க என் பையன். அம்மானா அவ்வளோ உயிருங்க. மேலும் தன் மகனின் உடைமைகள் அனைத்தும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் ராகுலின் தாயார் கேட்டுக்கொண்டுள்ளார். ராகுலின் இறுதிச் சடங்கில் உடலை எரித்து விடலாம் என தாம் கூறியதாகவும், ஆனால் தனது மாமியார் மறுப்பு தெரிவித்து அவர்கள் மத முறைப்படி அடக்கம் செய்து தன்னை ஓரங்கட்டி விட்டதாகவும் தேவிகா ஸ்ரீ தெரிவித்துள்ளார். அண்ணா நாங்க எரிச்சிடலாம்னு சொன்னோம்னா, அவரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாரு, அப்படியே வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எரிச்சிடலான்னு தானே சொன்னேன். எங்க மாமனாருக்கு அதுதானே விருப்பம். ஆனா எங்க மாமியார்
அவங்களோட தாட் படி அவங்க வந்து எரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல சீர் சடங்கு பண்ணா நான் தான் ஒய்ஃப்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும்னு சொல்லி அது வேண்டாம்னு சொல்லி அல்லமீன் தர்கால வச்சு பண்றேன்ட்டு போயிட்டாங்க. அங்க பண்ணதுனால அழுக கூடாது, தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போட்டு ஒரு ஓரமா நிக்க வச்சு நிறைய வார்த்தை பேசிட்டாங்கண்ணா.